ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா சேலம், திருச்செங்கோடு. இப்படின்னு எடுத்தோம்னா நாமக்கல், திருச்செங்கோடு. ஸோ நம்ம இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தோம்னா திருச்செங்கோடு. நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணி எந்த ஊர்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு. அதே மாதிரி இந்த ஆம்ப்பு ப்ளஸ் ஸ்பீக்கர் பாக்ஸு என்னோட ஃபுல் டீட்டெயில் நான் இதிலே போட்டுறேன். ப்ரைஸும் இதிலே நான் மென்ஷன் பண்ணுறேன். தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் இதில் என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கமெண்டில் ப்ரைஸுன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக நான் எதை சொல்கிறதுன்னு தெரியாது. ஸோ அதனால் ஃபுல் டீட்டெயில் நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.2 ஃபுல் பேக்கேஜ் தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ரெடி பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் 5.2 ரெடி பண்ண சொல்லியிருக்காரு ஆம்ப்பு. பட் சப்வூஃபர் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு JBL மட்டும் இப்போ எடுத்திருக்காரு 1500. ஸோ இன் ஃபியூச்சரில் இன்னொரு JBL போட்டுக்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஆம்ப் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் கசகசம் தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா 8 இன்ச்சில் A to Z ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு ஜிப்பில் 102 டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் MDF பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் டைப்பில் வரும், உங்களுக்கு மைக்கா ஃபினிஷிங்கில். அடுத்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான பாக்ஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாக்ஸு. சென்டர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் 4 இன்ச் போடுற மாதிரி வரும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் சரவுண்டு. ஸோ சரவுண்ட் வந்து 6 இன்ச்சில் கேட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி 6 இன்ச்சில் அதே A to Z ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிப்பில் 102 டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பாக்ஸ் தான் கொடுத்துருப்பேன். 6 இன்ச்சு கிராஸ் பாக்ஸ் உங்களுக்கு. அடுத்தது ஸ்பீக்கர் சாக்கெட்டு. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மாட்டுறக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஹேங்கிங் ஊக்கு கொடுத்துருப்பேன். நான் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 2 ஊக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பாக்ஸ் வெயிட்டாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இதுக்கும் 2 ஊக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாக்ஸ் டீட்டெயில் வந்து பார்த்தோம்னா இதுதான். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி துணி கிரில் வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸ்பீக்கர் பாக்ஸ் டீட்டெயில் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். அடுத்தது சப்வூஃபர் பாக்ஸ் பார்க்கலாம். சப்வூஃபர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ யூஸ் பண்ணுற 4th ஆர்டர் பாக்ஸு. ஸோ இதனோட பேஸ் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா JBL ஒரிஜினல் 1500 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து JBL 1500 தான் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக 1500 தான் போட்டிருக்கோம். நான் ஃபிட்டிங் வீடியோ இருக்குது, நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மைக்கா. சேம் எல்லா பாக்ஸும் ஒரே கலரில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏர் ஹோல்ஸ் வர மாதிரி மாடலு. பியூர் MDF இது உங்களுக்கு மைக்கா ஃபினிஷிங்கில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் டைம் ஆகும். ஒரு 10 நாளாவது மினிமம் உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்பீக்கர் பாக்ஸு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிங்கனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு தரலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க உங்களுக்கு என்ன ஸ்பீக்கர் பாக்ஸ் வேணும் என்ன ஏதுன்னு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ இன்டீரியர் அடுத்தது ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்போட ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ரிமோட் கிட்னு வந்து பார்த்தோம்னா ஃபியூடெக்கில் GLCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், அடுத்தது என்கோடருக்கான கண்ட்ரோல், 2 சைடு 2 VMmeter போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்லன்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். உங்களுக்கு ஃப்ரண்ட்லன்னு பார்த்திங்கன்னா டீசென்ட் லுக்காக இருக்கும் உங்களுக்கு. LEDக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வச்சா கொஞ்சம் கசகசன்னு தெரியுங்கிறதுக்காக நான் பேக் சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க ஆம்போட இன்டீரியர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்போட இன்டீரியர்னு பார்த்தோம்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்போட இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இதுதான். ஸோ மேலேருந்து காட்டுறேன். ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கேயாவது ஒயர் கசகசன்னு இல்லை ஒரு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஆம்போட இன்டீரியர் டீட்டெயில் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 சேனலுக்கான ஆம்ப்பு, நம்மளுடைய பவர் ஆம்ப்பு, டிசைர் மியூசிக்கோட பவர் ஆம்ப்பு 51981941. பர் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 வாட்ஸ் வரும் உங்களுக்கு.
நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் வாட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 40 வாட்ஸ் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர் வாட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 40 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு 70 வாட்ஸ் இனஃபு. அடுத்தது 2 JBLக்காக 288 டிரான்சிஸ்டர் 16 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். KMSNாவோட மான்ஸ்டர் IRF 250 அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 2 போர்டு 2 சப்வூஃபருக்காக 2 போர்டு தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபியூடெக்கோட ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். கிராண்ட் சப் யூஸ் பண்ணியிருக்கோம், சப் ப்ரீ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் SMBS 2 ஆம்பியர் SMBS யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 24 வோல்ட்டில் ஒரு 8 ஆம்பியர் போட்டிருக்கேன். ஸோ இந்த 24 வோல்ட் 8 ஆம்பியர் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 5 சேனலுக்காக 2 பவர் சப்ளை, மொத்தம் இதில் 3 பவர் சப்ளையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 28028 ஒரு 15 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 சப்வூஃபருக்காக மட்டும் 15 ஆம்பியர் தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதுக்கான பவர் சப்ளை ரெக்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா 1050 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டரும் 3510 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா யூடியில் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஒரு 2 சேனல் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்காக போயிடும் 3 ரிலே. அப்படிங்கும்போது சப்வூஃபருக்கு நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் 3, ஸோ 2 ஸ்பீக்கர் அவுட் எடுப்போம். அப்படிங்கும்போது 2 ஸ்பீக்கர் அவுட்டு நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் கொடுக்கறது பெட்ரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சப்வூஃபருக்காகவும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன். அது வந்து இன்னொரு சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சேனல் அவுட் ஆனாலும், ஏன்னா இது வந்து 4+4 பேரலில் பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பேரல் மோனோ கம்ப்ளைண்ட் ஆனால் கூட உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஆன் ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது 12 வோல்ட்டில் வேலை செய்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டில் வேலை செய்கிறது. இதுக்கு எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 வோல்ட் ரெகுலேட்டர்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க. அங்கேருந்து ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு இங்கே இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேன் நான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ்க்காக FT003 யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூடெக்கோட கம்பல்சரி மெர்ஜ் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கும்போது நீங்கள் யூஎஸ்பியில் சாங் ப்ளே பண்ணாலும் சரி, இல்லை ப்ளூடூத்தில் சாங் ப்ளே பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு FT003க்குள்ளே இன்புட் ஆகி தான் அவுட்புட் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி GLCD டிஸ்பிளே கீழே பாட்டம் புஷ் ஒரு 6 பாட்டம் புஷ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, ஏன்னா கேபினட் பெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ ஆம்ப் டீட்டெயில்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான். இந்த மாதிரி ஆம்ப் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்மளையே கான்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நம்மளையே கான்டாக்ட் பண்ணலாம். இதனோட ப்ரைஸ் டீட்டெயில்னு எடுத்தோம்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். மற்றபடி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங் அண்ட் ஆம்போட பொசிஷன், போர்டு பொசிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய ஆடியோ டெஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள் ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. பேஸும் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது பேஸு. ஏன்னா நம்ம 15 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கறனால பேஸ் ரிசல்ட் வந்து தரமாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நம்மளையே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இல்லை நீங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் சரி நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். பட் அதுக்கான டைமிங் அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.